எல்லாம் நல்லா இருக்கீங்க. கருத்துக்குள்ளே எப்போதும் சந்தோஷமாங்க. இயேசப்பா அதை எப்போது விரும்புகிறாங்க. இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்கிற ஒரு வார்த்தைன்னா, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். ஆமே. ஏசப்பா நாமத்தில் எதை நம்ம கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொள்வோம். ஆமே. ஏசப்பா கண்டிப்பாக தருவார். வசனம் சொல்லுகிறது, நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உனக்கு தருவேன். ஆமே. பாருங்க, அவர் பொய் சொல்றது கிடையாது. அவர்கிட்ட நாம் கேட்கும்போது கர்த்தர் கண்டிப்பாக தருவார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் விஷயத்துல கண்டிப்பா ஆண்டவர் தருவாரா? கண்டிப்பாக வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் கேட்குமா. அவே சோர்ந்து போகாமல் அவிடத்தில் ஜெபம் பண்ணணுமா. அவே சோர்ந்து போகாமல் நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் காரியத்தை உங்களுக்கு கையிலே கொடுப்பார். அவே ஒரு சம்பவத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு விதவை தன்னுடைய நியாயம் கிடைக்கிறதுக்காக ஒரு காரியத்துல ஒரு நியாயாதிபதியை பார்க்க போனாலாம். அந்த நியாயாதிபதி கடு அளவு கூட கர்த்தருக்கு பயப்படாத ஒரு மனுஷன், நீதியோடு செய்யாத மனுஷன். அந்த நியாயாதிபதி கிட்ட போய் இந்த ஸ்திரீ பலமுறை கேட்டபோது அவ தொல்லை தாங்க முடியாதனால சீக்கிரமா அந்த காரியத்தில் நியாயம் செய்யணும்னு சொல்லி உடனே அந்த காரியத்தில் நியாயம் செய்தானா. அப்படிப்பட்ட அநீதியுள்ள நியாயாதிபதி நியாயம் செய்யும் போது கர்த்தராகி தேவன் உங்களுடைய விஷயத்துல கர்த்தர் நியாயம் செய்வார். ஆமே. கர்த்தர் உங்களுக்கு கேட்டதை அவர் தருவார். அதனால தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்வார். லோகேஷ், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். நீங்க கேட்ட காரியம் உங்களுக்கு நடக்கும். அதனால் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சோர்ந்து போகாமல் கேட்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.